கெஞ்சும் என் ஆண்டவா. கெத்செமனே தோட்டத்தில் கெஞ்சும் என் ஆண்டவா. கெத்செமனே தோட்டத்தில் கெஞ்சும் என் ஆண்டவா. என் சித்தமே அல்லவென்றால் உம் சித்தமே ஆகட்டுமே. கெத்செமனே தோட்டத்தில் கெஞ்சும் என் ஆண்டவா. கண்ணீரும் செந்நீராயோடியதே கர்த்தரும் விடுதல் செய்தனரே. கண்ணீரும் செந்நீராயோடியதே கர்த்தரும் விடுதல் செய்தனரே. அலகை ஜெயிக்க பாவத்தை நீக்க தொங்குகிறார் உனக்காய். அலகை ஜெயிக்க பாவத்தை நீக்க தொங்குகிறார் உனக்காய். கெத்செமனே தோட்டத்தில் கெஞ்சும் என் ஆண்டவா. நபி நீர் வாழ்க என்று முத்தம் செய்தே யூதாசு காட்டி கொடுத்துட்டானே. நபி நீர் வாழ்க என்று முத்தம் செய்தே யூதாசு காட்டி கொடுத்துட்டானே. என் இயேசு அன்பாய் மன்னித்தவனை சிநேகிதன் என்றழைத்தார். என் இயேசு அன்பாய் மன்னித்தவனை சிநேகிதன் என்றழைத்தார். கெத்செமனே தோட்டத்தில் கெஞ்சும் என் ஆண்டவா. இன்னமும் தாமதமே மகனே, என் இயேசு அண்டை நீ வந்திடுவாய். இன்னமும் தாமதமே மகனே, என் இயேசு அண்டை நீ வந்திடுவாய். இந்த உலகம் தந்திட அன்பை இயேசு உனக்காய் தருவார். இந்த உலகம் தந்திட அன்பை இயேசு உனக்காய் தருவார். கெத்செமனே தோட்டத்தில் கெஞ்சும் என் ஆண்டவா. கெத்செமனே தோட்டத்தில் கெஞ்சும் என் ஆண்டவா. என் சித்தமே அல்லவென்றால் உம் சித்தமே ஆகட்டுமே. கெத்செமனே தோட்டத்தில் கெஞ்சும் என் ஆண்டவா. விண்ணமுதம் நிகழ்ச்சியை காண வந்திருக்கின்ற உங்களை அன்போடு வரவேற்கிறேன்.
இன்றைய தினம் நம்முடைய சிந்தனைக்காக வேதாமத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் அல்லது நற்செய்தி நூல் 25வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரை இருக்கின்ற ஒரு கதையை, ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் இருக்கின்ற சம்பவம் ஒருவேளை நீங்கள் கேள்விப்பட்டதாக இருக்கலாம். இந்த சம்பவம் 10 கன்னிகைகளை பற்றி ஒரு கதையை சொல்லுகிறது, ஒரு சம்பவத்தை சொல்லுகிறது. ஒரு திருமணம் நடைபெற இருந்தது. இது நமக்கு தெரிந்த திருமணம் அல்ல, இது ஒரு யூத திருமணம். இந்த யூத திருமணத்திலே ஒரு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கின்ற போது இந்த திருமணம் ஆகின்ற மணமகன் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே ஒரு ஆரவாரத்தோடு அல்லது ஒரு பவனியாக தான் இருக்கின்ற இடத்திலிருந்து பெண்ணுடைய வீட்டிற்கு வந்து அங்கு உள்ளே போய் அவர்களோடு விருந்து அருந்தி அந்த பெண்ணை தன்னோடு அழைத்து கொண்டு போவது அப்போது இருந்த சம்பிரதாயம் அல்லது சடங்குகளிலே ஒன்று. இப்படி ஒரு திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. திருமணத்திற்கு பலர் அழைக்கப்பட்டிருப்பார்கள். பலர் அந்த திருமணத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வந்திருப்பார்கள். இப்போது அந்த திருமணத்திலே அந்த மணப்பெண்ணுக்கு தோழிகள் இருக்கிறார்கள். இப்போதும் கூட நாங்கள் நடத்துகின்ற கிறிஸ்தவ திருமணங்களிலே மகளுக்கு தோழிகள் இருப்பார்கள். பிரைட்ஸ் மெய்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவோம். இப்போது இந்த குறிப்பிட்ட திருமணத்திலே 10 தோழிகள் இருக்கிறார்கள். இரவு நேர திருமணம். இப்போது இருப்பது போல மின்சாரம் கிடையாது. ஆகவே எல்லோரும் இருட்டாக இருந்திருக்கும். வெளிச்சம் தேவையாக இருந்தால் எண்ணெயிலே விளக்குகளோ பந்தங்களோ தான் பயன்படுத்தப்பட்டிருக்கும். இப்போது இந்த விழா அல்லது திருமணம் எப்போது நடைபெறும் என்று சொன்னால் மணமகன் வருகின்ற போது தான் அந்த விழா அல்லது திருமணம் ஆரம்பமாகும். அந்த மணமகனை சந்திப்பதற்காக இந்த 10 தோழி பெண்களும் ஆயத்தமாக வந்திருக்கிறார்கள். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல மின்சாரம் இல்லை, வெளிச்சம் இல்லை. ஆகவே அவர்கள் வருகின்ற போது ஒவ்வொருவரும் வெளிச்சத்திற்காக விளக்குகளை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அந்த விளக்குகளை கொண்டு வந்த அந்த தோழி பெண்களிலே 5 பேர் அந்த தங்கள் கொண்டு வந்த விளக்குகளுக்கு தேவையான எண்ணெயோடு கூட மேலதிகமான எண்ணெயும் கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்னும் 5 பேர் விளக்குகளை மட்டும் கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்போது எதிர்பார்ப்பு என்ன? ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே மணவாளன் வருவார், மணவாளனோடு சேர்ந்து அந்த தோழிகளும் உள்ளே போவார்கள் என்பதுதான் எதிர்பார்ப்பு. ஆனால் இந்த சம்பவம், இதிலே நாங்கள் பார்க்கின்ற மத்தேயு 25வது அதிகாரம் சொல்லுகிறது, அந்த இடத்திலே அவர்கள் சொன்னது போல அந்த குறிப்பிட்ட நேரத்திற்கு மணவாளன் வரவில்லை. அந்த பெண்கள் அதிகமாக நேரம் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் வந்தது. ஆகவே மேலதிகமாக எண்ணெயை கொண்டு வந்த பெண்கள் அந்த விளக்கிலே எண்ணெய் முடிந்த போது தாங்கள் கொண்டு வந்த எண்ணெயை போட்டு அந்த விளக்கை அணைந்து விடாமல் பார்த்து கொண்டார்கள். ஆனால் மேலதிகமான எண்ணெயை கொண்டு வராத பெண்களுக்கு இப்போது என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவர்கள் போய் இந்த எண்ணெய் மேலதிகமாக வைத்திருந்தவர்களிடத்திலே கேட்கிறார்கள், எங்களுக்கும் கொஞ்சம் எண்ணெய் தாருங்கள், எங்களுடைய விளக்குகள் அணைந்து போகிறது. அப்போது இந்த 5 பேரும் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு மேலதிகமாக எண்ணெய் தேவைப்படும் என்ற எண்ணத்தில் தானே நாங்கள் மேலதிகமாக எண்ணெய் கொண்டு வந்தோம், உங்களுக்கு தருவதற்கு எங்களிடத்திலே எண்ணெய் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அதனாலே இந்த கதை எப்படி போகிறது என்றால், மணமகன் வருகிறார். அப்போது விளக்கு வைத்திருக்கின்ற ஆயத்தமாக இருக்கின்ற அந்த 5 தோழிகள் மணமகனோடு அந்த கொண்டாட்டத்திலே அல்லது அந்த விழாவிலே அல்லது திருமணத்திலே பிரவேசிக்கிறார்கள். விளக்கில்லாமல் அணைந்து போய் நின்ற பெண்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. இப்படித்தான் இந்த கதை முடிவுக்கு வருகிறது.
இந்த கதையிலிருந்து நாங்கள் ஒரு அழகான சில பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். இந்த 2 குழுவினர், 5 பெண்கள், இங்கும் 5 பெண்கள், 2 பேருக்கும் ஒரே விதமான அழைப்பு, ஒரே விதமான சந்தர்ப்பம், ஒரே விதமான நோக்கம். ஆனால் ஒரு குழுவினர் தாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக இருந்தார்கள். தாங்கள் அழைக்கப்பட்ட அந்த நிகழ்விலே எப்படியாவது பங்கு பெற வேண்டும் என்பதற்காக. அதே போல இன்னும் 5 பேர் அதே ஆயத்தத்தோடு அவர்கள் வரவில்லை. அவர்கள் எண்ணெய் இல்லாத நிலையில் இருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த கதை சொல்லித் தருகின்ற பாடம் இருக்கிறது என்றால், கடவுளோடு இருக்கின்ற உறவும், அந்த கடவுளோடு நாங்கள் உருவாக்கி கொள்ளுகின்ற இந்த உறவின் உறுதியும் நம்மால் கண்டுபிடிக்கப்பட வேண்டிய ஒன்று. இன்னும் ஒரு மனிதருடைய விசுவாசத்திலே நம்மால் விசுவாசம் உள்ளவர்களாக வாழ முடியாது. இன்னொருவர் அறிந்திருக்கின்ற வேத அறிவிலே நாம் வேத அறிவுள்ள மனிதர்களாக மாற முடியாது. இன்னும் ஒருவர் வாழுகின்ற விசுவாச வாழ்க்கையிலே நான் விசுவாசமுள்ள ஒரு வாழ்க்கை வாழுகின்ற மனிதனாக மாற முடியாது. நான் தான் இவை ஒவ்வொன்றையும் செய்ய வேண்டும். இந்த 2 குழுவிலே இருக்கின்ற பெண்களிடத்திலிருந்தும் அதைத்தான் நாங்கள் கண்டு கொள்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே ஆயத்தம் உள்ளவர்களாக இருப்பது என்பது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற விசுவாசத்தின் உறுதி. நாங்கள் ஆலயம் போகிறோம், வேதம் வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆலய காரியங்களில் பங்கு பெறுகிறோம், காணிக்கை கொடுக்கிறோம், இது எல்லாம் சரி. ஆனால் எவ்வளவு தூரம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆயத்தமுள்ள மனிதர்களாக நாங்கள் இருக்கிறோம்? ஆயத்தம் உள்ளவர்களாக நம்மால் வாழ என்ன பிரயத்தனம் எடுக்கிறோம்? வாழ்க்கையிலே எப்போதும் எல்லாம் நன்றாக இருப்பதில்லையே. வாழ்க்கையிலே நோய்கள் வருகிறது, பண கஷ்டங்கள் வருகிறது, குடும்பத்திலே சிக்கல்கள் வருகிறது, பிள்ளைகளோடு தொல்லைகள் வருகிறது, உறவினரோடு பிரச்சனை வருகிறது, வேலை செய்யும் இடத்திலே குழப்பங்கள் வருகிறது. இவையெல்லாம் வருகின்ற போது இதுதான் எண்ணெய் இல்லாத நேரத்தில் இருந்த நிலையில் இருந்த பெண்களை போன்ற சூழ்நிலைகள். அப்போது அதை தாண்டி போவதாக இருந்தால் எங்களுக்கு மேலதிகமான எண்ணெய் தேவை. அந்த பெண்களுக்கும் எண்ணெய் தேவையாக இருந்தது. அந்த எண்ணெய் அங்கிருந்து வரும். அந்த எண்ணெய் வருவதாக இருந்தால் நான் ஏற்கனவே இப்படி சவால்கள் என்னுடைய வாழ்க்கையிலே வரும் என்பதற்கு நான் ஆயத்தமுள்ள மனிதராக இருந்திருக்க வேண்டும். ஆயத்தமுள்ள மனிதராக இருந்திருந்தால் இந்த சவாலை சந்தித்திருப்பேன். இந்த பெண்கள் மேலதிகமாக எண்ணெயை கொண்டு வந்திருந்தால் மணவாளன் வர தாமதித்த போது அந்த மணவாளனுக்காக காத்திருக்கக்கூடியவர்களாக இருந்திருப்பார்கள். அவர்கள் ஆயத்தமாக இருக்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய விசுவாச பயணத்தை நாங்கள் நடத்தி செல்கின்ற போது ஆயத்தமுள்ள மனிதர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறோமா? உலகத்திலே யுத்தங்கள் வருகிறது, வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வருகிறது. ஆயத்தமுள்ள நிலையில் நாங்கள் இருக்கின்றோமா? இதிலே சொல்லப்படுகின்ற அழகான பாடம் என்னவென்றால், எங்களுக்கு இப்போது நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய கையில் இருக்கின்ற விளக்கு இப்போது எரிந்து கொண்டிருக்கிறது. எங்களிடத்திலே இப்போது அந்த விளக்கு எரிவதற்கு தேவையான எண்ணெயும் இருக்கிறது. நமக்கு தேவையெல்லாம் என்ன? இப்போது எரிகின்ற விளக்கு அல்ல. அந்த விளக்கில் இருக்கின்ற எண்ணெய் தீர்ந்து போனால் அந்த விளக்கிட்டு போடுவதற்கு என்னிடத்திலே நம்பிக்கையும் உறுதியும் ஆண்டவரில் நாங்கள் வைத்திருக்கின்ற தெளிவும் என்னிடத்திலே நிறைவாக இருக்கிறது. அதுதான் எனக்கு தேவையான எண்ணெய். அதுதான் அந்த எரிகின்ற விளக்கு அணைந்து போகும் முதல் அதில் போடப்பட வேண்டியது ஒன்று. அப்படி நாங்கள் போடுகின்ற போதுதான் தாமதித்து வருகின்ற மணவாளனை மற்ற பெண்கள் சந்தித்து அவரோடு சேர்ந்து அந்த மகிழ்ச்சிக்குள்ளே பிரவேசித்தது போல நாங்களும் பிரவேசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் ஆயத்தம் இல்லாமல் இருந்தால் நம்முடைய விளக்குகள் அணைந்து போகும்.
ஆயத்தமில்லாத பெண்கள் மணவாளனை சந்திக்க முடியாமல் துக்கத்தோடு திரும்பி போனது போல ஒருவேளை நாங்களும் போகின்ற சந்தர்ப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாகலாம். உறுதியுள்ள ஆயத்தமுள்ள மக்களாக வாழ ஆண்டவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். பிறர் வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும். நான் சாக வேண்டுமெனில் அவர் வாழ வேண்டும். இனி இயேசு தினம் வாழ வேண்டும். இனி இயேசு தினம் வாழ வேண்டும். பிறர் வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும். நான் சாக வேண்டுமெனில் அவர் வாழ வேண்டும். இனி இயேசு தினம் வாழ வேண்டும். இனி இயேசு தினம் வாழ வேண்டும். நான் இந்த வானவத்தால் நாளெல்லாம் வாழ்ந்திருந்தேன். பிறர் வாழ்வை எண்ணாமல் பாதையிலே மயங்கி நின்றேன். நான் என்னும் மாணவத்தால் நாளெல்லாம் வாழ்ந்திருந்தேன். பிறர் வாழ்வை எண்ணாமல் பாதையிலே மயங்கி நின்றேன். இன்றே என்னை அர்ப்பணம் செய்திடுவேன். இன்றே என்னை அர்ப்பணம் செய்திடுவேன். பிறர் வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும். நான் சாக வேண்டுமெனில் அவர் வாழ வேண்டும். இனி இயேசு தினம் வாழ வேண்டும். இனி இயேசு தினம் வாழ வேண்டும். மற்றவர்கள் மனம் மகிழ நல்லவனே நீ மரித்தாய். மற்றவர்கள் மனம் நோக மதியிழந்து நான் இருந்தேன். மற்றவர்கள் மனம் மகிழ மன்னவனே நீ மரித்தாய். மற்றவர்கள் மனம் நோக மதியிழந்து நான் இருந்தேன். இன்றே என்னை அர்ப்பணம் செய்திடுவேன். இன்றே என்னை அர்ப்பணம் செய்திடுவேன். பிறர் வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும். நான் சாக வேண்டுமெனில் அவர் வாழ வேண்டும். இனி இயேசு தினம் வாழ வேண்டும். இனி இயேசு தினம் வாழ வேண்டும். உலகுக்காய் நான் வாழ ஒரு மனது துடிக்கையிலே உள்ளுக்குள் கரைப்பட்ட மறுமனது மறுத்ததையா. உலகுக்காய் நான் வாழ ஒரு மனது துடிக்கையிலே உள்ளுக்குள் கரைப்பட்ட மறுமனது மறுத்ததையா. இன்றே என்னை அர்ப்பணம் செய்திடுவேன். இன்றே என்னை அர்ப்பணம் செய்திடுவேன். பிறர் வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும். நான் சாக வேண்டுமெனில் அவர் வாழ வேண்டும். இனி இயேசு தினம் வாழ வேண்டும். இனி இயேசு தினம் வாழ வேண்டும். பிறர் வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும். நான் சாக வேண்டுமெனில் அவர் வாழ வேண்டும்.
திறனானேனும் வெள்ளத்தால் கர்த்தாவே கூவுகிறேன், உம் கரத்தால் தாங்குகிறேன். இறைவா, நான் வேண்டுகிறேன், இன்னல்கள் களைந்திடுமே. அப்பா என அழைத்த போது அன்பாக அரவணைத்தீரே. ஆண்டவா கதறும் போது அருளினால் நிரப்பினீரே.